ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். தட்டி விட்டா வடை, உருட்டி விட்டா போண்டா. தட்டி புட்டா வடை, உருட்டி புட்டா போண்டா. மஞ்சள் நீராட்டு விழால தான் இந்த பாட்டு அல்பக்கீலேருந்து அச்சிந்தியா சார் வந்து கொடுக்குற ஒரு கான்செப்ட். இந்த பாட்டை நிலால வச்சு பண்ண போறாராம் சார். அனௌன்ஸ் பண்ணுறாருன்னும் போது ஒரு பேன் இண்டியா ஸ்டார், அந்த ரெட் அண்ட் பிளாக் அந்த ஸ்டுடியோ வைபே வந்து பீக்கில் இருக்கும். நாங்கள் பண்ணாத இடமே இல்லை ப்ரோ. எந்த ஸ்ட்ரீட்டில் வேணால் நீங்கள் எங்களை பார்க்கலாம். அந்த ஜோனில் போயிட்டு வந்தாங்க. அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டை லான்ச் பண்ணி ஒரு 40 பக்கம் இருக்கும் மொத்தமாக. நான் இது வரைக்கும் வந்து அந்த சைன் நான் பண்ணதே இல்லை, என் லைஃப்லேயே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹக் பண்ணார். எப்பா, ஏன்னா இது எங்களுக்கு நடக்காது ப்ரோ. ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ன்றது வந்து இது ஒரு பெரிய கனவு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். சூப்பர், ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ. ஒரு மாதிரி பயங்கர வைரலாக பாட்டு போயிட்டுருக்கு. கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் முக்கியமாக அதோட டிசைன் ரொம்ப அந்த சயின்ஸ் ஃபிக்ஷனல் டச்சில் நல்லா இருந்தது. இனிஷியலி அந்த தட்டி விட்டா அந்த ஹோல் கான்செப்ட் எப்படி வந்தது? தட்டி விட்டா வடை, உருட்டி விட்டா போண்டா, இதுதான் வந்து கான்செப்ட். மார்ஷல் ராபின்சன் சார் வந்து எனக்கு கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி சச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் அரைவ் ஆகிற டைம் தான் வந்து கம்முனி நீ கடை நான் ஆயிடுவேன் தாண்டா அப்படின்னு சும்மா அப்படி ஜாலி பண்ணது தான் அது. அப்புறமா அது கியூரேட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மடியில் பார்த்து ஷேரு பண்ண கவலை பத்திலையே, அடகு வச்சது வெள்ளிக்கூடம் இல்லை தவளை பத்திலையே, இப்படிட்டு ஒரு ஃபன் சாங். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா வந்து ஒரு மஞ்சள் நீராட்டு விழால தான் இந்த பாட்டு வந்து அங்கதான் பண்ணணும்னு சொல்லிட்டு சிச்சுவேஷனா இந்த மஞ்சள் நீராட்டு விழா சிச்சுவேஷன். ஆக்சுவலி அதான் பிளான். மஞ்சள் நீராட்டு விழா தான் கான்செப்ட், ஓகேவா? ஏன்னா சின்ன ஒருத்தவங்க மஞ்சள் நீராட்டு விழால ஒரு பொண்ணு வருவா. மஞ்சள் நீராட்டு விழா பொண்ணு கிடையாது, மஞ்சள் நீராட்டு விழால ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கும். சும்மா பேங்கரா அவனு போகலாம் தலைவா, செம்ம ஜாலியா இருக்கு போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அப்புறம் கான்செப்ட் எனக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அல்பக்கீலேருந்து அச்சிந்தியா சார் வந்து கொடுக்குற ஒரு கான்செப்ட். லெனின் ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரு இந்த பாட்டை நிலால வச்சு பண்ண போறாராம். நாங்க 2 பேரும் இப்படி பார்த்துருந்தோம். தலைவா, நம்ம யோசிச்சது வேற இல்லை, இவங்க என்ன நிலாக்கு போறாங்க, சரி ஓகே அவங்க ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க, செம்மையா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் நாங்கள் அரைவ் ஆகிட்டோம். லெனின் சாருமே வந்து என்ன பண்ணாரு, சச்சு தான் கான்செப்ட், லூனர் பார்ட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அப்படி தான் போகலாம், அது யார் வந்து லீட் பண்ண போறான்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அவங்க ஒரு பெரிய டான்ஸர், எனக்கு டான்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வர்றாங்க. அவங்க வந்து செம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்வாகாக உள்ள வந்துட்டு அந்த பேக்கை வைக்கும் போதே எனக்குலாம் கலண்டுருச்சு. என்னது இது இவங்க, ஏன்னா டிடிசின்றது ஒரு பெரிய கம்பெனி, அவங்க அதில் வந்து இருக்குன்றது தாண்டி அந்த அவங்க சரியான ஸ்டார் மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ தான் வந்து டே அவங்க கிட்டே கேட்டிங்களா, நான் தான் பண்ணுறேன்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்று சில் தான், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஷார்ட் ஒன்று வச்சாங்க, இந்த கை பிடிச்சி தூக்கி அவங்கள வந்து நான் அப்படி சுற்றணும். எனக்கு கை பிடிக்கும் போது ஆடுது கையெல்லாம், ஆடிடுச்சு கையெல்லாம். அப்புறமா வந்து அவங்க சொல்கிறாங்க, சச்சு பிரீத் இன், இது அங்கே நடக்குது செட்ல. ஆமாம், பிரீத் இன், இன்ஹேல், எக்ஸேல், காம் டவுன் அப்படின்னு அவங்க என்ன பேனிக் பண்ணிட்டாங்க பயங்கரமா. அப்புறம் செட்லையும் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க தான் மேக்ஸிமம் வந்து அதை ஹோல்டு பண்ணி, சரி நீ பண்ணு பிரச்சனை இல்லை, பொறுமையாக பண்ணுன்ட்டு. அப்புறம் மார்ஷல் சாரும் ரிச்சர்ட்சன் சார் வந்து ரொம்ப கதறிட்டார் என்கிட்ட, ஏன்னா டான்ஸ் சுத்தமாக வரல, என்ன பண்ணாலும் வரல அவங்களுக்கு. ஆடுறா அப்படின்ற, நான் வந்தால் பண்ண மாட்டேன் வேணாம். சரி ஓகே. அப்புறம் ஃப்ரேமில் போகும்போது சரி அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க, நீ ஒரு மாதிரி ஆடிட்டுரு, அதுவே வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கும். சரி நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவா கைப்புள்ள எப்படியாச்சும் காப்பாற்றிடுறான் அந்த சொல்ல தான் அப்படியே ஜாலியாக ஆடிட்டு இருந்தேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ.
கஷ்டப்பட்டாங்க பாவம், டீம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஆல்பக்கி ரெக்கார்ட்ஸில் அரவிந்துக்கு அப்புறம் தட்டி விட்டா அந்த பாட்டு. ஸோ ஆல்பக்கி ரெக்கார்ட்ஸ் வரப்போது வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்கான ஒரு ஓப்பன் கொடுத்தாங்க, உங்களுடைய சாங்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஸோ எப்படி தட்டி விட்டா ஆல்பக்கியோட கனெக்ட் ஆனீங்க? நான் வந்து பிச் பண்ணிட்டு இருந்தேன் சாங்ஸ் எல்லாமே, எல்லா லேபிள்ஸ்கிட்டையும் வந்து பிச் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு 10 to 12 சாங்ஸ் வச்சு என்கிட்ட இது இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்து, அப்புறமா வந்து அவங்க யாரும் வந்து வாங்கிக்கல. பிச் பண்ணிட்டே இருந்தால் அவங்க லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, ஆல்ரெடி வந்து ப்ரீசெட் சாங்ஸ் எல்லாம் அவங்க கிட்டே இருக்கும், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் கேட்டும் போது அச்சிந்தியா சார் சொல்லியிருந்தாங்க, இந்த பாட்டு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது சச்சோ, இது நம்ம த்ரூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கௌஷிக் சாரும் அதை வந்து ஓகே தம்ஸ் அப் கொடுத்தாரு. அப்புறம் தான் ஆக்சுவலி இந்த சாங் வந்து செகண்டாக வர வேண்டியது, செகண்டானா தேர்டாக வர வேண்டியது. அரவிந்த்க்கு அப்புறமா இன்னொரு பாட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தேர்ட். ஆமா, அது வந்து சிஜி ஒர்க்ன்றனால வந்து எங்களுது வந்து ஃபர்ஸ்டா மாறிடுச்சு. இதுதான் வந்து ட்ரூ. ஓகே. ஆனா நாங்க ரொம்ப பிளெஸ்ட், நாங்களும் மார்ஷல் ப்ரோ அப்படி. ஏன்னா வந்து சார் அனௌன்ஸ் பண்றாருன்னும் போது ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அவரு. அப்படி அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட லான்ச் பண்றதுன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. அது எங்களுக்கு 2 பேருக்கு நடக்குதுன்றது so blessed. ரொம்ப ஹாப்பி. ஓகே. வீட்ல எல்லாம் வந்து ரொம்ப என்னடா உண்மைதானா அது அது எப்படி நடந்தது? பிகாஸ் கால் பண்ணாங்களா இல்ல வந்து அனிப்ரோ ஸ்டுடியோல மீட் பண்றதுக்கு போனீங்களா, ஆர் எப்படி நடந்தது? இவரு அச்சிந்தியா சார் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அனிருத் சார் வந்து பயங்கரமான சாங் வைப் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டுடியோல. ஆனா உண்மையாலே எங்க சாங் போட்டு தான் வைப் பண்றாங்க அவங்க. ஏன்னா அது அந்த டீமே வந்து செம்மையான ஒரு கேங்ஸ்டரான டீம். என்ன சாங்னாலும் அங்க வந்து ஓடிட்டே இருக்கும். அந்த டீமே அப்படிதான். அந்த ரெட் அண்ட் பிளாக் அந்த ஸ்டுடியோ வைபே வந்து பீக்ல இருக்கும். அதுல வந்து அச்சிந்தியா சார் சொன்னாங்க, உங்க சாங் ஓடிட்டு இருக்கு அதுல, சார் வந்து கேட்டு செம்ம இன்ஸ்பயர் ஆயிருக்காரு, சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு சச்சுன்னு சொல்லிட்டு. நாங்கள் 2 பேரும் தலைவா அது உண்மைதானா, டச் வுட்லாம் பண்ணிட்டு தலைவா உண்மைதானான்னு பேசிட்டு இருந்தோம். அப்படி போச்சு. அப்புறமா வந்து இதை உள்ளே கொண்டு வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி சைன் பண்ணோம். சைன் பண்ணும் போதெல்லாம் வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து எப்படி சொல்கிறேன்னே தெரில. ஒரு 40 பக்கம் இருக்கும் மொத்தமாக. நான் இது வரைக்கும் வந்து அந்த பேஜஸ் அவ்வளோ சைன் நான் பண்ணதே இல்லை, என் லைஃப்லேயே பண்ணதில்லை. அது பண்ணும்போது அப்படியே ஒரு ஹாப்பி டியர்ஸாக கீழே கொட்டுது, கண்ணை தொடச்சிட்டு, இதுக்கு தாண்டா இந்த 12 வருஷமா நம்ம கஷ்டப்பட்டோம். ஒரு இண்டிபெண்டாக வந்து நாங்கள் பண்ணாத இடமே இல்லை ப்ரோ. எந்த ஸ்ட்ரீட்டில் வேணால் நீங்கள் எங்களை பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து அந்த ஜோனில் போயிட்டோம். நாங்கள் ஒரு மெட்ரோ எங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அங்கே நாங்கள் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ணா நகர் டவர் பார்க்கில் வந்து ஆல்டர்னேட் சண்டேயில் மூவ்மெண்ட் சொல்லிட்டு எங்களோட டீம் ஒன்று இருக்குது சென்னையில். ஆர்டிஸ்ட்டாக போயிட்டு அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். கேட்குறாங்களோ இல்லையோ அங்கே ஒரு 200-300 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நானும் வந்து அதில் ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு இப்போ வந்து ஒரு சான்ஸ் வந்து, இப்போது நீங்கள் வந்து ஒரு கால் அவுட் பண்ணணும், யாராச்சும் வந்து கூப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா, வாங்க அண்ணா நகரில் ஒரு பட்டாளமே இருக்குது, வந்து ஆர்டிஸ்ட்டை ஃபைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஒரு செம்ம கம்யூனிட்டி, அது சூப்பரான கம்யூனிட்டி. யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதிகமான பொட்டென்ஷியல் இருக்கிற பாய்ஸ் எல்லாமே. ஓகே. பார்த்தாலே வெட்டிப்பாங்க, அப்படியே கீழே தரையில் நிற்காது காலெல்லாம். செம்ம சாங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. யாராச்சும் வேணும்னா தயவுசெய்து அண்ணா நகர் டவர் பார்க் மூவ்மெண்ட்டுக்கு வாங்க, ஆல்டர்னேட் சண்டேல இருக்குது, வந்து கேட்சப் பண்ணுங்க. கண்டிப்பாக. அண்ட் உங்களோட ராப் ஜர்னி நீங்கள் சொன்ன மாதிரி 12 இயர்ஸ் அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஆமாம் ராப் ஜர்னி இருந்திருக்கும். ஏன் ரேப், எந்த இடத்துல அந்த இன்ஸ்பிரேஷன் நடந்தது? செம்ம கொஷின் ப்ரோ. அது பளபளக்கிற பகலானி தான் ஃபர்ஸ்ட் வந்து. அது ரேப்பா என்னெல்லாம் எங்களுக்கு தெரியல. வந்து அயன் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் ஸ்கூல்ல வந்து பேங்கர், ஐயோ அப்படின்ற மாதிரி. என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இல்லை, அந்த டைம்ல வந்து நாங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தோம். ஓகே. ஆமாம் 12th ஸ்டாண்டர்ட் வருது, உள்ள அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காங்க உள்ள பெஞ்சில். அப்புறம் உள்ள போகிறோம், பாட்டு பளபளக்கிற பகலானி அந்த மாதிரி சரியான. அதில் எல்லாருமே ஆடுறது, எட்டி தொடும் வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும், அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும், கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும், புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும், காலை குத்தும் மாணி உன்யணி என்று காமி, பல இன்பம் மல்லி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி. அதுல செம்ம இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் அது. சூரியன்ல போயிட்டு நீ வந்து செடி வைக்கலாம், என்ன லிரிக்ஸ் அதுன்ற மாதிரி. அப்புறம் தான் வந்து லிரிக்கலா நாங்கள் வந்து
டீகோட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு ஒரு எப்படி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, லிரிக்கலாக எப்படி இதை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் போய் போய் பார்த்தா அப்புறம் அது ஒரு ட்ரிப் ஆகிட்டு கண்ணதாசன் சார், வாலி சார், வைரமுத்து சார், அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே அவங்கள அவங்க தான் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களாம் பேர் சொல்லவே பயமாக இருக்குது. அப்படி இருக்குது. ஸ்கூலில் தான் பெஞ்ச் தட்டி ஒரு வைப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அனிருத் ப்ரோ வந்து உங்க பாட்டு கேட்டு வைப் பண்ணார் அப்படிங்கிறது வந்து நேர்ல மீட் பண்ணி பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. நேரில் மீட் பண்ணும்போது இதுக்கு தானே ஒரு நாள் எதிர்பார்த்தோம். இப்போ அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் இல்லையா, அவரை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பார்க்கறதுக்கு டிக்கெட் போட்டு வெயிட் பண்ணுறாங்க ஆல் ஓவர் த கண்ட்ரீஸில். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டை லான்ச் பண்ணி அவர் கூப்பிட்றாரு, சச்சு அண்ட் மார்ஷலோட சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னும் போது இதுக்கு மேலே என்ன வேணும், ஜில்லுன்னு இருந்துச்சு. சார் வராரு அப்படியே அந்த ஸ்க்ரீன் வந்து ஹிடன் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு நடத்துனாங்க. அப்போ தான் அது விளக்கிட்டு வராரு, ஃபுல் பிளாக். அவரோட ஃபேஸ் மட்டும் அப்படியே சும்மா அப்படியே 1000 வாட்ஸ் மாதிரி இருக்கும், ஒயிட்டாக இருப்பார். அப்படியே வந்து நிற்கிறாருங்க. அன்னைக்கு இந்த டிஷர்ட் தான் நான் போட்டிருந்தேன். அதனால தான் இது வந்து பர்சனலாக வந்து இது போட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஹக் பண்ணாரு. எப்பா அப்படி இருந்துச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான். ஏன்னா இது எங்களுக்கு நடக்காது ப்ரோ. ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ன்றது வந்து இது ஒரு பெரிய கனவு. இது ரொம்ப பெரிய கனவு. ஒரு பெரிய ஸ்டார் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாருன்றது வந்து எப்படி இது வரைக்குமே இது என்னால் நம்ப முடியல ப்ரோ. இதெல்லாம் வந்து நடக்குதா, நம்மளுக்கு தான் நடக்குதா அப்படின்ட்டு நம்ப முடியல. ஆனால் இது எதிர்பார்த்து ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருப்போம்ல, அது வந்து சேர்த்துருக்கு ஓகே. ஆனால் அது வந்து இந்த டைமுக்கு தான் நம்ம அரைவாயிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அயன் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருந்தது மியூசிக்கலி. அதுக்கப்புறம் உங்களுடைய மியூசிக் ட்ராக் அப்படிங்கிறது உங்களை கொண்டு போச்சு. வேற ஒரு 2011-12 டைம்ல அனிருத் ப்ரோவோட 3 அப்படின்னு ஒரு ஆல்பம் லான்ச் ஆகுது. அண்ட் தென் அனிருத் எரா அப்படின்னு ஒன்று புதுசாக உருவாகுது. ஸோ நீங்கள் மியூசிக்கல் நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறப்போ அனிருத் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வரப்போ எப்படி இருந்தது, இந்த சவுண்ட் அண்ட் எவ்ரி திங்? என்னடா சவுண்ட் இது புதுசா இருக்கு இந்த மாதிரி தான் ப்ரோ. அது 3லாம் வந்து நீங்க அது என்ன சொல்றது, கொலவெறி சாங்லாம் தாறுமாறாது. இது நான் கேட்டிருக்கேன் இல்லை ப்ரோ, இது வேர்ல்டே கேட்டுருச்சு அந்த பாட்டை. ஃபுல் வைப் தான். அவரோட அந்த 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 யூனிக்காக இருக்கும் ப்ரோ. அந்த ஆல்பமே சரியான யூனிக். அதில் எல்லாமே இருக்கும். செம்ம சேடான ஒரு சாங் இருக்கும், பீக்கான ஒரு ஹாப்பினஸ் சாங் இருக்கும். அந்த தாலி கட்டிட்டு அவன் தனுஷர் வந்து அவங்களுக்கு தாலி கட்டுவார். அந்த இடத்துல வந்து ஒரு நாதஸ்வரமாக ஏதோ சம்திங் அப்படின்னு அதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து நோட் பண்ணி ஒரு மாஸ் ப்ரோ. அவர் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ப்ரோ. புரியுது ப்ரோ. அண்ட் காலா அப்படின்னு காலா படத்தோடைய ஆடியோ ட்ராக்ஸில் டோப் டெலிக்ஸ் வந்து ஃபீச்சர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பாடல்களுக்கு ஃபீச்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மொரோவர் ரேப் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது வாழ்வியல் பேசக்கூடிய ஒரு டூல், இசையில் ஒரு டூலாக அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ டோப் டெலிக்ஸ், ரஞ்சித் சார், மார்கழியின் மக்கள் இசை, ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படின்றது மார்கழியின் மக்கள் இசை இதெல்லாம்? மார்கழியின் மக்கள் இசை சரியான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ். அது எனக்கு நான் அப்போதான் வந்து இப்போ வந்து அனிருத் சார் வந்து என்னை லான்ச் பண்ணியிருக்காரு, ஆஸ் அ ஆர்டிஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா, பக்காவாக லான்ச் பண்ணியிருக்காரு என்ன. அது ரொம்ப ஹாப்பி. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 2020க்கு போனோம் அப்படின்னா வந்து ஹிப்ஹாப் தமிழா சார் வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணுறாரு. அது வந்து பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ, அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஆர்டிஸ்ட் யாரெல்லாம், அசல், நான், அப்புறம் வந்து கார்த்திக் ராமரா, அப்புறம் எம்சி தேவேஷ், ஒரு நிறைய ஆர்டிஸ்ட், ஒரு 12 பேர் இருந்தாங்க. எஃப்ஜே அவர் தான் ஹோஸ்ட் பண்ணார் அந்த இதெல்லாமே. சங்கன் தான் இனிஷியேட் பண்ணார் அந்த ஷோ. வந்து சரியான ஷோ. 2020 கரெக்டாக லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு ஷோ நடக்குது. 12 ஆர்டிஸ்ட் மொத்தமாக பாடணும், பேட்டில் மாதிரி ஒரு ஈவெண்ட். அப்போது வந்து ஹிப்ஹாப் தமிழில் தான் வந்து அந்த டைமில் வந்து எங்கள் எல்லாருமே ஒரு 12 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணார் மொத்தமாக. பாரு இந்த பசங்களுக்கு வந்து செம்ம டேலண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு மேடை அமைச்சு கொடுத்ததே வந்து ஹிப்ஹாப் தமிழா சார் தான். வந்து நாங்கள் வந்து ஃபாரெவர் கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். ஆமாம், மார்கழியின் மக்கள் இசை, பா ரஞ்சித் அவங்களோட அந்த
அவங்களோட அணுகுமுறையே பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. நீ சம்மச்சில்ன்ற சென்ஸ் வந்து இப்போ அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர் அவர் சார், ரஜினி சார்லாம் வச்சு பண்ணியிருக்காருனா நான் அப்படி பிஹேவே பண்ண மாட்டார் அவர். லைக் என்னடா பண்ண போகிறோம், ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து அறிவு ப்ரோ தான் வந்து உள்ள ஒரு ஸ்டேஜ் எனக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து தெருக்குறள் அப்படி சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில். அதுவும் அண்ணா நகர் டவர் பார்க்கில் அந்த டைமில் நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 12 பேர் இந்த மாதிரி எல்லோரும் போய் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும். இவங்க தான் ஆர்டிஸ்டா போயிட்டு. அப்புறம் அங்கே நான் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடினேன், வா சென்னை வா அட்டிக்குள்ள வான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது வந்து ஒரு சென்னை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு பாட்டு. எப்படி வரும்னா, ஏ வா சென்னை வா அட்டிக்குள்ள வா, ஏ வா சென்னை வா அட்டிக்குள்ள வா, ஏ பாமர மக்களும் பொழைக்கிற ஊரு, நம்மளை நம்பி நீ இருக்கிற வீடு, நம்ம உழைச்சா தாண்டா சோறு, உழைக்கிற மக்கா உறங்குது ரோடு, அடிக்கட்டு காமா டீ இருக்கும், அது கீழே குப்பம் இருக்கும், காய்கறிக்கு கூட பறக்கும், அப்பப்போ புரட்சி வெடிக்கும், திணிச்சா முதல்ல மறுப்போம், மீறி திணிச்சா திரும்பி அடிப்போம், நாங்கள் விதைக்கிற விதைகளை வித்து எங்க புள்ளைங்கெல்லாம் கெத்து, மெரினா குதிரை சவாரி, மணராப்பேட்டை காத்தாடி, தண்ணி பிடிக்கிற எங்க ஊரு பொண்ணு எல்லாம் செம்ம பேஜாரி, வாலாட்டாதான் முன்னாடி எல்லாம் செம்ம கில்லாடி, ஒன்று வச்சா தாங்க மாட்டா போயிடுவா தள்ளாடி, ஏவா சென்னை வா அட்டிக்குள்ள வா, ஏவா சென்னை வா அட்டிக்குள்ள வா அப்படின்னு போகிறோம். வாவ் சூப்பர். ஸோ அப்படியே அந்த கிராஜுவலி அது நடந்துச்சு. அது 2020 நடந்துச்சு. ஐ திங்க் தொடர்ந்து உங்களுக்கு பேக் டு பேக் ஓப்பனிங்ஸ் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ ஒரு படத்துலையும் பாடல் பாடிருந்தீங்க, முதல் பக்கம்ல ஒரு பாட்டு பாடிருந்தீங்க. அண்ட் தென் இப்போ இந்தியோட ரிலீஸ் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் ஆன் இல்லை? ஆமாம், அது வந்து முதல் பக்கம் வந்து செம்ம மேன்றது. எனக்கு வந்து அதில் ஒரு கோட்டரை சொல்லுன்னு ஒரு பாட்டு சார் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் பிரேம்ஜி சார் பண்ணியிருந்தாரு. நான் வந்து அதில் எழுதியிருந்தேன், கமர்ஷியலான ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். விதவிதமாக குடிக்கணும், கவலையை நம்ம மறக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், உலகத்தை நம்ம மறக்கணும். இதுதான் இது நார்மலாக வந்து இப்படி எழுதுனது. விதவிதமாக குடிக்கணும், கவலையை நம்ம மறக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், உலகத்தை நம்ம மறக்கணும். விதவிதமாக குடிக்கணுன்றது வந்து ஜூஸ். நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் மீன் பண்ணது வந்து ஜூஸ். ஹெல்த்தியாக குடிங்க, சந்தோஷமாக இருங்க, உலகத்தை மறங்க. ஆமாம், கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது எழுதினாங்க. கமர்ஷியல் மெட்ரிக்ஸில் வேணும்னாங்க, அது எழுதுனா. ஆனால் வந்து ஜூஸ் தான் ப்ரிஃபரபிள். ஆமாம், ஜூஸ் தான் குடிக்கணும். ஸோ இப்போ அடுத்து வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட், என்ன போயிட்டு இருக்கு? அடுத்தே வந்து அல்பக்கு கீழே ஒரு சாங் ஒன்று வருது, தடாலடி சொல்லிட்டு ஒரு சாங். அது ஓகே, ஃப்ளேம் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு பேங்கரான ஒரு சாங். அது தட்டி விட்டா வந்து ஒரு ஹாப்பியான ஒரு வைபிங்க. அதுதான் கேட்க நினைச்சேன். மஞ்சள் நீராட்டு விழா வந்து நிலாக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட், அதுக்குள்ள ஒரு கான்செப்ட் இருந்தது. இதுல பாட்டி வடை சுட்டது, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இந்த கான்செப்ட்லாம் கேட்டோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எல்லாமே லெனின் தான். லெனின் அவரோட கிரியேட்டிவிட்டி தான். நான் அவர் வந்து ஒரு செட்டில்டாகவே இருப்பார். ரொம்ப வந்து அந்த யோசிச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. காமாக ஒரு மாதிரி சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். செட்டே வந்து அப்படி தான் ஹேண்டிலே பண்ணுவார் அவர். சரியான ஒரு கை லெனின். க்ரியேட்டிவிட்டி எல்லாமே அவரோட தான். நான் அவர்கிட்ட கொடுத்துறேன், தலைவா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன், கீழே விழுந்துட்டு வலிப்பு அந்த மாதிரி பண்ணுறியா? ஏன்னா நானும் லெனின் அவரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இந்த அப்போது வந்து ஒரு 5 days தான் மேக்ஸிமம் நாங்கள் மீட் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ராடக்டாக எனக்கு வெளியில் வந்து நல்லா வரணும், அவ்வளோதான். ஓகே தலைவா, அதெல்லாம் பண்ணிடலாம் தலைவா. அப்புறமா வந்து க்ரூ பார்த்தேன். லெனின் சாரோட டீம் வந்து வேறு லெவல் டீம். அவங்க வந்து ஒரு 15 பேர் இருப்பாங்க. 15 பேருமே வந்து செம க்ளீனான ஒர்க் ப்ரோ அவங்களோடது. ஒரு சார்ட் ஒன்று இருக்கும். சார்ட்டில் வந்துட்டு எந்த ஷார்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோன்றத ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. 1 2 3 டிக் பண்ணிட்டே போகிறது. பக்கத்தில் வந்து டிக் பண்ணால் எடுத்தாச்சு. ஓகே, எதுவுமே மிஸ் ஆகலை. லாஸ்ட்டில் அந்த பேப்பரை பார்க்கும்போது எவ்வளோ க்ளீனாக ஒர்க் பண்ணுறாங்க. டைரக்ஷன் டீம் வந்து இல்லைன்னா வந்து அது நெக்ஸ்ட் டேவும் போயிடும், அடுத்த நாளும் வந்து கடந்து போகும். அப்போது கமர்ஷியலாக அவங்களுக்கும் லாஸ் இருக்குது. அதனால் அந்த டைமில் முடிக்கணும், அந்த டைமுக்கு பண்ணணுன்றதை மாஸ்டர் பிளான் பண்ணால் மட்டும்தான் முடியும். இஸ் அ ஜீனியஸ் மாஸ்டர்.
பயங்கரமான ஒரு தலைவன். லெனினுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் ரிச்சர்ட்சன் சார் வந்து கோரியோகிராஃபி இது பண்ணியிருந்தார். அவர் ஆக்சுவலி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு ரிச்சர்ட்சன் சார்லாம். அவருக்கும் இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அப்புறம் சாய் முனீஷ் சார், அவர்கிட்ட தான் டிஓபி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சனிகா அனந்த், அப்புறம் மார்ஷல் சார் மியூசிக் இல்லாமல் வந்து இந்த பாட்டு வந்து கேரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவர் தான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த ஐடியாஸு அதெல்லாம் கொடுத்து செமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அவர். பியூட்டிஃபுல், நைஸ் ப்ரோ, ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். நல்லா இருந்தது, பாட்டுமே சிறப்பாக போயிட்டுருக்கு. ஐ திங்க் இந்த டைமில் நிறைய இந்தி ஆர்டிஸ்டுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் கப்புள் இயர்ஸில் பார்க்குறப்போ நிறைய பேங்கர்ஸ், நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. இந்தி ஆர்டிஸ்ட் கமர்ஷியலாக சினிமாக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே ஐ திங்க் இந்தி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஐ திங்க் விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். நான் ஒரு ஷவுட் அவுட் மட்டும் கொடுத்துக்கிறேன். என்னென்னா வந்து மியூசிக் ப்ரொடியூசர்ஸ், என்னோடய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இது வரைக்கும் வந்து நான் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க என்கிட்ட வந்து காசு கேட்டதில்லை. மியூசிக் பண்ணுறதுக்கு காசு ஆகும், ஆனால் பயங்கரமான காசு ஆகும். அது இது வரைக்குமே கேட்டதில்லை. நான் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். என்னோட அட்டியம், அப்புறம் வந்து ஆஷ்லே அப்படின்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் இருக்கார். அப்புறம் வந்து அனுகோஷின்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் ரஃபின்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் ஃப்ளேம் பாய். இந்த 5 மியூசிக் ப்ரொடியூசர்கிட்டையுமே வந்து ஒரு 3 சாங் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். ஆமாம், அது எல்லாமே வந்து இப்போது சீக்கிரம் லேபிள்ஸில் எல்லாம் பிச் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பிச் ஆகிருக்கு. எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மச்சான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips.